Hi friends, welcome to Pineapple Channel. So, இனி நம்ம Pineapple Channel என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Shadow Fight 2 தான் விளையாட போகிறோம். ஸோ நம்ம வந்து Shadow Fight 2ல வந்து வாஸ்ப் வரைக்கும் முடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி நம்ம வந்து வாஸ்பில் வந்து வாஸ்ப் பண்ணுறப்பாங்க வீடியோ சாப்டர் தான் விளையாட போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து வாஸ்பு வாசனே வாயில் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இப்போ விடோ தான் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறோம். விடோ சாப்டரில் ஃபஸ்ட்டு பாடி கார்டு பாருங்க, 3 lakh தராங்க. இருபிஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கான். விடோ வந்து ரொம்பவே நல்லவடா. விடோக்காக என்னோடய உயிரை கூட தருவேன். விடோ ஒரு பேர் அழிக்கிடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். விடோக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸ்டீல் பெஸ்ட்னா லிங்க்ஸில் இருந்த வெப்பனு இப்போ விடோ வரைக்கும் வந்துருச்சுல. ஸோ வந்து நான் நிஜமாக நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், விடோ வரைக்கும்லாம் வருவேன்ட்டு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வந்து நம்மலாம் வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து ஒரு கேமை கண்டினியூ பண்ணதே இல்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைமு ரொம்ப நேரம். அதாவது இந்த கேம் எப்படியாச்சும் முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதான் என்னோடய குறிக்கோள். இந்த கேம் வந்து எப்படியாச்சும் முடிக்கணும். போடு சம்மடி, ஹலோ ஸ்மாக்கை போடு, அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட். பின்ன ஈஸியாக இருந்தால் ஈஸியாக தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நோ டைம் டு வேஸ்ட். பரவாயில்ல, ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிட்டோம் போல். ரவுண்ட் 2. ஸோ ஆக்சுவலி இந்த வெப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெப்பன். இது ஸ்டீல் பேஸ்டனுக்கு அடுத்தது ரொம்ப பிடிச்ச வெப்பன். ஏன்னா இது காம்போ பாருங்களேன், அப்படியே பறப்பான் ஷேடோ, அப்படியே பறந்தடிப்பான். இது ஷார்ட் ரேஞ்ச் வெப்பன் கூட. அவ்வளோதான், பாய், முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரவுண்டு பெர்ஃபெக்ட்டு. எப்படி சூப்பராக இஷ்டம்ல யூவின். இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னு தான் கேட்பான். 3 lakhs எடுத்துட்டோம். ஓகே, மேபி நம்ம வந்து லெவல் மாறிடுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், மாறிட்டோம். ஐ கேம் அஸ் மேரடர் பட் சம்திங் சேஞ்சு. நான் நல்லா தான் அடிப்பேன், ஆனால் ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு, நல்லா தான் தோற்று போயிட்டேன். தேர்ஸ் அ லைட் இன் மை ஹார்ட் ஆஃப் விடோ. எனக்கு விடோ ரொம்ப பிடிக்கும்டா, ஆனால் நான் தோற்றுட்டேன். பரவாயில்ல, நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகே, இவன் பேசுறதெல்லாம் கேட்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவன் மக்கள் தான் பேசுவான். அப்படியா, சரி பார்த்துக்கலாம் போப்பா அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படி தான் இவன் பேசுவானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஸோ செகண்ட் பாடி வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம். அதாவது ஹார்டு நார்மலாக வந்தானே கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து விடோவில் இப்போ வந்து செகண்ட் பாடி கார்டு அடிக்க போகிறோம். ஸோ அவன் பேர் உல்ஃபு. ஸோ நான் தான்டா விடோவுக்கு நாங்கள் வந்து என்ன வேணால் பண்ணுவோம்டா. விடோ உலக அழகிடா, நான் அவளுக்காக வந்து என்னோடய உயிரை கூட தயாராக இருக்கேன்டா. அவள் என்ன வேலை சொன்னாலும் நான் செய்ய தயாரா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், மண்டையை பாருங்களேன், வெள்ளை முடி வந்துருச்சு. இந்த வயசுலேயே வெள்ளை முடி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த உல்ஃபு மண்டையை வந்து போட்டு தாக்குன்னு தாக்கலாம். ஸோ வந்து என் கையில் என்ன வெப்பன் இருக்குது பார்த்தீங்களா, புச்சர் வெப்பனு போடு. ஐயோ, புச்சர் வெப்பன்றா. புச்சர் வெப்பனுக்கு ஒரு மரியாதை கொடுறா. புச்சர் வெப்பன்னா யார் தெரியுமா? போடு. ஐயோ, இருறா. போடு. இப்ரிஸே உல்ஃபே. ஐயோ, போடு. ஓஹோ, போடு. போட்டு தாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனை போடு. ஐயோ, தரமண்டி போடு. செம்மடி ஃப்ரெண்ட்ஸ், சொரியோன்னு அடிப்பாங்கண்ணா. இப்போ ரவுண்ட் 2. உல்ஃபே என் கையில் மாட்டி சாகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது போடு. ஸோ நான் இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன். பிளாக் எப்படி பண்ணுறது எனக்கு தெரியும். ஆக்சுவலி பிளாக் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம அடிக்காமலே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தன் அடிக்கிறான்னா நம்ம அடிக்காமலே இருந்தோன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அவனுங்களே தருவானுங்க. அது சம்டைம்ஸ் தான் வேலை செய்யும், நிறைய டைம்ஸ்லாம் வேலை செய்யாது. ஸோ பார்த்து தான் யூஸ் பண்ணோம் பிளாக்லாம். ஆஹா, டி யாரா இவன் பயங்கரமாக அடிச்சிட்டான், மொத்தத்தை குறைச்சிட்டானே. அவள் தான் சோழி முடிஞ்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ரவுண்ட் 3 தானே. இப்போ போட்டவனை தாக்குன்னு தாக்குறோம். போடு. சரியா, பார்த்துக்கலாம். போடு. தரமணி. நோ சோடா. டேடா கிக்கு விட்றான்டே சோடா. ஐயோ, காம்படு மாட்டேடா. போடு மண்டடி. ஐயோ, காலை வச்சு தடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ்.
டேய் வாங்கிக்கூடா, ஒரு அடி வாங்கிக்கூடா, ஒரு அடி வாங்கிக்கூடா. டேய் 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 அடிக்காது அடிக்காத. ஓகே ஓகே, கரெக்டா சே மாட்ட மாட்டானே. டேய் டேய் ரா டேய் ரா. மேஜிக் போடு, மேஜிக்க தரமான அடி போடு 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 போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்டா, செத்து போ. எப்போ என்ன அடி, சரியான அடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஆட் பார்த்து காசுலாம் வாங்கிட்டேன். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஷீ கேம் ஃப்ரம் நவம்பர். ஓகே, எனக்கு ஒன்றுமே புரியலடா அவள் அடித்ததில் எனக்கு மண்டையை குழம்பி. நீ என்ன அடித்ததில் எனக்கு மண்டை குழம்பிடுச்சு. ஓகே, எனக்கு வந்து நீ அடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மூளையே வேலை செய்யுது, நான் எதுக்கு இந்த இடத்துல இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவில் 3rd படிக்கிறது இப்போ வந்து அடிக்க போகிறோம். ஸோ கேப்ரா மேபி ஐ எம் ஆல்வேஸ் யொங்கு. ஓகே, நான் எப்பவுமே யொங்கு தான்டா, ஸ்ட்ராங் யொங்கும் ஸ்ட்ராங்கும் கூட. ஐ யூஸ் டு பி பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் வில் வின். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே என்னை ஜெயிக்க வச்சிருண்டா ஓவர் யுவர் ஆர்கியன்ஸ். நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நீ என்கிட்ட சண்டை போகிறதே தப்புடா, நான் உன்னை ஈஸியாக ஜெயிச்சிருவேன், எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்து மயங்கிடண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ யாரா இவன், எங்க வயசான தாத்தாவுங்க இவன். டே என்னென்ன பேச்சு பேசுகிறான் பாருங்களேன் இவன். பரவாயில்ல, இன்னைக்கு இவனை போட்டு பொழந்து கட்டுறோம். டே கேப்ரா, இன்னைக்கு உன்னை எறா ஆக்காம நான் தூங்க மாட்டேன்டா. கூத்ரா கூத்ரா கூத்ரா. இது மங்காரி யாரி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்பன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ டாய் நான் ஓய்யூயோ எடிட் வந்து நல்லா இருந்திருக்குமே. சொருடா ஊயா ஒரே குத்தான். இது வந்து ஆக்சுவலி நான் புட்சர்லேயே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அதனால் வந்து கொஞ்சம் இந்த மங்காரி யாரின்றது வெப்பன் வந்து கண்ட்ரோல்ஸ் கொஞ்சம் நல்லாவே வரும். போடு போடு சம்மொடி. டேய் கேப்ரா. ஐயோ என்னங்க மேஜிக் ரீலோடு ரொம்ப கம்மியாகுது. போ உய் போ. ஓ ஏய் போடா. குஜுக்கா குஜுக்கா குஜுக்கா. ஐய் ஐய் போ போடு எடிட். இதோ இதாங்க கேட்டேன், இது வந்தால் கொஞ்சம் ஹெல்த்து கரெக்டாக குறையும். போ இப்போடா. ஏய் சாவலியாடா நீ. இன்னும் ஒரு ரன் தான் ஃப்ரெண்ட்ஸ், போட்டு தள்ளிடலாம் இவனை. ஸோ எனக்கு அந்த நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அந்த வெப்பனே பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போன வாட்டி ஹார்டில் விளாடும் போதும் இதே மாதிரி தான் இருந்துச்சு ஹார்டும், ஆனால் ரொம்ப டப்புன்னு தோற்றேன், என்சைனை விட ரொம்ப கேவலமாக தோற்றுட்டேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. போடு குத்து 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 போடு, காம்போ போடு, டேகஸ் போடு, எகிரி ஒரு ஷாட் கொடு. போடா போ போடு. காம்போவில் மாட்டலையா, எகிரி 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 கொடு, எகிரி கொடு, எகிரி பஞ்சு. சே எப்பா நல்ல வேலை போட்டு தாக்கிட்டோம். ஸோ இப்போ அவன் என்ன சொல்கிறான்னு கேட்கலாமா? கேட்கலாம். ஓகே. ஐ எம் கர்ஸ்டு லவ் ஹஸ் டைவன் டு மேட்னஸ். லவ் வந்து ஒரு மேட்னஸாக எனக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. அண்ட் brought மீ டு மை நீஸ் டேர்னிங் இன்டு அ மிட்லெஸ் யூத். சார் நான் இப்போ தான் வயசானது உணர்றேன். பட் மை பாடி கேன் கீப்டு வித் மை ஆம்பிஷன். ஆனால் நான் என்னோடய ஆம்பிஷனை நோக்கி போகிறேன். நான் தனியாக என்னோடய பாதையில் வந்து போகிறேன்டா, என்னை இனிமேல் யாரும் தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே எனக்கு என்னன்னு தெரில. இப்போ வந்து நம்ம வந்து 4th பாடிகார்டு வேறு அடிக்கணும், இம்பாசிபிளே கட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக ஆடி காசுலாம் சம்பாதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவில் வந்து 4th பாடிகார்டு அடிக்கிறோம். ஸோ வாங்க அடிக்கலாம். பியர் ஓகே. யூ வில் கோ நோ ஃபாதர் விடோ ஹேட் சூசன். நீ இப்போ போகணுன்னு நினச்சா கூட உன்னால் போக முடியாதுடா, ஏன்னா விடோ சூஸ் பண்ணிட்டா. நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற. உன்னை வந்து உன் விடோ வந்து விடோ வந்து எங்ககிட்ட சொன்னான், அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னான், அதனால் உன்னால் இப்போ வெளியே போக முடியாதுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் நான் அவளை கொல்றதுக்கு தானே நானே இங்கே வந்தேன், நான் எப்படா வெளியே போவேன். வா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியரை போட்டு தாக்கிட்டு போயிடலாம். ஓகே, பார்க்க 6 பேக்ஸ்லாம் வச்சுருக்கான் போடிய. 6 பேக்ஸு ஆர்ம்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கே. ஓகே. ஆஹா என்னடா ஹேமர் அது. டே என்ன ஹேமர் பாருங்களேன். போடு, பேச வேணாம், பேச்சக்கூடாது எனக்குலாம். போடு 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 போடு. என்ன அடிக்கிற, போ
உன் வெப்பன் ஸ்லோவான வெப்பன்ரா டேய். நீ அடிக்கணும்னு நினச்சாலும் அடிக்க முடியாது. அடிக்கணும்னு நினச்சாலும் அடிக்க முடியாது. ஆனால் ஃபிஸ்ட்டு வச்சு அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். காலை வச்சு பயங்கரமாக அடிப்பான். ஐயோ 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 நல்ல வேலை காம்போ போட பார்த்தான். டிங். சப்போஸ் வெப்பன் அந்த டைமில் யூஸ் பண்ண வரலன்னா ஒரு விஷயம் சொல்லணும். வெப்பன் வந்து ஒரு டைமில் யூஸ் பண்ண வரலன்னா நீங்கள் டக்குன்னு கால்குள்ளே போயிடணும். காலுக்கு போயிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதை பாருங்க. இப்போ 2-3 வாட்டி வெப்பன்லாம் மாட்ட மாட்டேங்குதுன்னா பட்டுன்னு கால் யூஸ் பண்ணிங்கன்னா காலில் அடி விடும். அதுவே காலில் நிறைய வாட்டி அடி விடலன்னா நீங்கள் டப்புன்னு வெப்பனுக்கு ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ எனக்கு நிறைய வாட்டி காலில் தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் நிறைய வாட்டி கால் தான் யூஸ் பண்ணுவேன். வெப்பனை விட கால் தான் நான் பயங்கரமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த கால் தான் கொஞ்சம் எல்லா வெப்பனோட காம்போவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா, அதை கற்றுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அதனால கால் அப்படி கிடையாது, ஒரே காம்போ தான். நீங்கள் லிங்க்ஸ்லேருந்து வந்தாலும் ஒரே காம்போ தான் நீங்கள் போட போகிறீங்க. ஐயோ டேய் போட் யாருக்கிட்ட குத்து 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 டே சம்மடி அவனுக்கு. அது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாட்டை மாட்டிக்கிதுன்னா பட்டுன்னு காலை ஸ்விட்ச் பண்ணணும். பார்த்தீங்களா, காலை ஸ்விட்ச் பண்ணால் கால்லேருந்து அடி விழும். நமக்கு தான் அடி உஞ்சா. ஐயோ டாபியார் சாவுடா. சே மேஜிக்கில் மாட்டலையே. குத்து 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 குத்த. ஏய் போடு. சப்போஸ் ரெண்டுமே அவ்வளோவா வேலை செய்யலைன்னா அப்பப்போ தான் வந்து வேலை செய்யும். ரெண்டுமே வந்து வேலை செய்யலைன்னா நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா வந்து வேலை செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே 9 லட்சம் கொடுத்துட்டானுங்க. 1.1 மில்லியனா? எவ்வளோ காசு பாருங்கள். 1 மில்லியன் காசு கொடுத்துட்டானுங்க. ஓகே ஷேர்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் பவர். அவகிட்ட ஒரு பயங்கரமான பவர் இருக்குடா. எல்லாமே வந்து அவளோட மேஜிக்கில் எல்லாரையுமே மயங்க வச்சிருவாடா. அது உண்மை. அவள் ஒரு ஈவில்ரா. அவளை வந்து பெக்கிங் யூ ஃப்ரீ மீ. நல்ல வேலை நீ என்னை அடித்து என்னை வந்து அவளோட பவர்லேருந்து என்னை நீக்கிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்னும் லாஸ்ட் பாடி கார்டு ஆஃப் விடோ ஒரே ஒருத்தனா. அவக்கப்புறம் நம்ம யார் பாஸ் ஃபைட் ஆஃப் விடோ, அப்புறம் ஷோகன் தான். ஓகே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து பூமாவை தான் அடிக்க போகிறோம். ஸோ வாங்க விடோவோட லாஸ்ட் பாடி கார்டு. ஐ டோன்ட் நீட் சம் மேஜிக் ஸ்பெல் டு லவ் விடோ. ஓகே ஹெர் பவர்ஸ் அவர் மென் எக்ஸிட்ஸ் மீ. அவளோட மேஜிக்லாம் நீ வச்சுருக்கிற மேஜிக்லாம் அவளுக்கு தேவையேப்படாது. அவகிட்ட இருக்கிற பவருக்கு எல்லா பாய்ஸையும் அவன் வந்து அவளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இழுத்துப்பாடா. லவ் இஸ் த பர்ஃபெக்ட் வே டு ராப் யூ மென் ஆஃப் யுவர் ஃப்ரீ வில், பட் somehow you are beyond her control, so I will fix it. ஸோ நம்ம இன்னும் விடோ கூட வந்து விடோ வந்து நம்மளை வந்து மேஜிக் போட்டு பண்ண பார்க்குறான். அவள் கட்டுப்பாட்டில் வைக்க பார்க்குறான். ஆனால் நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஆனால் நீ என்கிட்ட செத்துட்டுவ, அதனால் வந்து அதை வந்து நான் உடைக்க போகிறேன்டா. நான் வந்து உன்னை வந்து விடோ கிட்ட வந்து கட்டுப்படுத்த வைக்க போகிறேன். அப்புறமேட்டு வந்து என்ன சொல்கிறேன்னா, அன்பு தான் வந்து ஒரு நல்ல பாதை டு ராபான். திருடுறதுக்கு அன்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பொண்ணு. ஓகே எல்லாமே பாய்ஸு, இது மட்டும் கேர்ள்ஸு. கேர்ளு. ஓகே வாங்க இந்த பூமாவை போட்டு தள்ளலாம். என் பூனை வேற கத்திக்கிட்டே இருக்கும் மியாவுன்னு. கும்மனு படுக்கணும் சரியா? ஓகே. ஐயோ நான் என் பூனைக்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருந்தேன். ஐயோ என் பூனை கூட உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எனக்கு என்ன கம்யூனிட்டி போஸ்ட்டா, அது எப்படி போகணுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் சொல்லுங்கள். ஷாக்கு ஐயோ நாம ஃபிஸ்ட்டு பவர் நல்லா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போடு மேஜிக் போடு. ஐயோ டபுள் ஷாக்கு. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். யாருமா நீ என்கிட்ட இந்த அடி வாங்குற? புது வெப்பன் கொண்டு வந்துட்டேன். அதாவது 30 லெவலில் வந்து ஒரு வெப்பன் கொடுப்பாங்க, பேட்டில் ஆர்மட்ஸு. ஸோ அதான் விடோட லாஸ்ட் வெப்பனு. ஸோ அதை வச்சு தான் அடிக்கிறேன். இப்போ போடு. ஐயோ மேஜிக் மாட்டிக்கிட்டேன். சச்சோ டேய் போடு மேஜிக்டா போடு. டிங் அவ்வளோதான். போடு. ஐயோ சே கொஞ்சம் ஒரு பாயிண்டில் நின்றுட்டுனா கூட தோற்றுருப்பா ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டில் தோற்றுட்டேன். ஓகே பிளட் ரீப்பரா இது குசாரிகாமா? பிளட் ரீப் இல்லை குசாரிகாமா தான்.
சொன்னால் ப்ளீடிங் எஃபெக்ட் கிடைக்கல. மேஜிக் பெற காம்போ பெற போடு. ஒரு குட் எஃபெக்ட். ஏய் ஏய் போ 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 ஒரு டே 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 காம்போ போட்டுரு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ரா. ஐயோ ஐயோ ஸோ அப்பா நல்ல வேலை. அப்பா போடு போடு அவள் தான் செம்மடி. பெட்டர் சூட்டர். ஓகே ஓகே சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர். ஸோ நமக்கு ஒரு ரிவார்டே கொடுத்துட்டாங்க. பெட்டர் சூட்டர். நல்ல உனக்கு கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் இந்த கேமுக்கு அப்படின்றாங்க. பர்ஃபெக்ட் ரெஸ்பான்சிட்டிவ் ஆஃப் யுவர் நீ விட எதனால உன்னை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறான்னு புரியுது. நீ அவளை விட இல்லை நீ ஸ்ட்ராங்காக இருக்க, அதனால தான் விட வந்து ஆனால் விட ரொம்ப ஸ்ட்ராங். வாய் கலருது. நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் விட வந்து உன்னை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் கஷ்டப்படுது. ஆனால் விடோ வந்து உன்னை தண்டிப்பாடா, விடோ கிட்ட நீ தோற்றுருவ அப்படின்னு சொல்லி இந்த பூமா சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ வந்து த லாஸ்ட் பாடி கார்டு ஆஃப் ஷேடோ ஃபைட் லாஸ்ட் பாடி கார்டு இல்லை, லாஸ்ட் பாஸ் ஆஃப் ஷேடோ ஃபைட் 2. பாஸ்னால் இந்த சாப்டரோட லாஸ்ட் பாஸு விடோ. ஸோ வாங்க விடோ போட்டுடலாமா? ஐயோ என்ன புது சச்ச பவர்ஃபுல் யங் மேன்ரா. ஓகே நீ ஒரு பவர்ஃபுல் பையன்டா. யூ வில் பி எ பர்ஃபெக்ட் அடிஷன் டு மை கலெக்ஷன். நீயும் என்னோட கலெக்ஷனில் ஒருத்தனா நீ மாற போடுற. இப்போது ஃபைட் மை மேஜிக் ஆல் யூ வாண்ட், ஐ லைக் த ஸ்ட்ரகிள் நோ மேட்டர். ஓகே நான் வந்து வின் பண்ணிவிடுவேன் மேஜிக்கு. ஃபைட் மை மேஜிக். ஓகே என்னோடய மேஜிக்கில் வந்து நீ நான் ஜெயிச்சிருவேன்டா. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண போகிற. ஐ வில் வின், யூ வில் ஸ்டே பி மை சைட் ஃபார் எவர். நான் வின் பண்ண போகிறேன்டா. நான் வின் பண்ணால் நீ என்னோடய சைடுக்கு திரும்பிடுவேடா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ சொல்லுது. ஓகே ஐயோ பயங்கரமாக இருக்காளே, எனக்கு அள்ளுடுது. நான் வெப்பனுக்கு மீடியம் என்சார்ட், அதாவது இன்னும் ஒரு வெப்பன்ற பாருங்க என்சார்ட் பண்ணல, அப்கிரேட் தான் போட்டிருக்கேன். ஹெல்மெட்டுக்கு மட்டும்தான் வந்து என்சார்ட் போட்டேன். மேஜிக் ரீஜெனரேஷன் அது மட்டும் தான் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பரவாயில்ல, ஹெல்த்து நல்லா குறையுது. ஆனால் அவார்ட்ஸோட ஹெல்த்து நல்லா குறையுது. ஏய் ஆஹா பயங்கரமானவளாக இருக்காளியா. என்னடா ஹெல்த்து சருன்னு போகுது. போடு மேஜிக்கை. மேஜிக் என்னடா இவ்வளோ கேவலமாக போகுது. போடு ஸ்டீல் பெஸ்ட் அண்ட் பவர் தான். யாருக்கிட்ட ஸ்டீல் பெஸ்ட்னா சும்மாவா போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டோம். இன்னும் 2 ரவுண்டு இருக்குது. அவள் கண்டிப்பாக ஜெயிப்பா. செகண்ட் பவர் அவள்கிட்ட இருக்கிற பவர் வந்து டெலிபோர்ட்டேஷனு. அப்புறம் ஹெல்த்து வேறு ரீஜெனரேட்டடே இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த்து ரீஜெனரேஷன்னா என்னென்னு கேட்குறீங்கன்னா, அது வந்து டக்குன்னு இப்போ வந்து ஒரு 5 செகண்டுக்கு பட்டுன்னு வரும் பாருங்க. பயங்கரமான ஆராய்ச்சி. அவளோட டெலிபோர்ட்டேஷனில் மட்டும் என்னடா என்ன மேஜிக்டா அது. நல்லா இருக்குது மேஜிக்கு. பார்த்தீங்களா மறுபடியும் அவளோட வெப்பனோட காம்போ போட பார்த்தா புடு சுற்றுதே. ஐயோ ஐயோ பார்த்தீங்களா, அடிக்கடிக்கு அவளுக்கு ஏறுது பார்த்தீங்களா. அவள் அந்த மாதிரி ஒரு ஆள், வில்லி, பயங்கரமான வில்லி, நாட்டு கேழவிடாவ. பூடு சரியானடி ஜெயிச்சிரு. ஏய் டே பாத்துரா, ஹெல்த்து கம்மியாக இருக்குடா, பாயிண்ட்ல ஏறி போதுரா. என்னடா அப்பாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கிரேசிக்கே கொண்டு வந்துட்டா இவன். அடி பாவி, கிரேசி கொண்டு வட்டி அடி பாவி. சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப ஓவராக பேசினா கண்ட்ரோலாக ஆடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நைஸ். மேஜிக் ரொம்ப வந்து எனக்கு ஹார்ட் லேப்டாப்னு தான் துடிக்குது. போடு சரியானடி. ஓகே ஒரு ஸ்மாக்கு நைஸு, இன்னொரு ஸ்மாக்கு, அவள் தான் மேஜிக்கு செம்ம ஸ்மாக்கு. ஆனால் மேஜிக் செம்மையாக வந்துச்சு. சரியானடி. டிங் டாங் டிங் காம்போ போட்டு சரியானடி. ரீஜெனரேஷன். என்னடா இப்படியா இருக்குது ரீஜெனரேஷனு. நிறுத்துங்கடா போடு. நாம ரீஜெனரேஷன் ஆச்சு. அப்பா சரியானடி சர்மானடி எடிட் போடு. கிரேசி. ரீஜெனரேஷன் எப்படி ஏறுது பாருங்களா ஹெல்த் அவளுக்கு. டே விட போட்டு. ஐயோ ஓடு சரியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு ரீஜெனரேஷன் மாதிரி இப்போ ஃபுல்லாகிடுச்சு. என்ன இது வாட்டா என்னடா
வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அங்கிள் அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி அங்கிள். ஓ பயங்கரமானவளாக இருக்காளே. கேடி ஃப்ரெண்ட்ஸ், இவே கேடி, பெரியான கேடியாக இருக்கா. போடு டே. ஐயோ நல்ல வேலை வாங்கினாடா. காம்போ போட்டுரு சரியான அடி வாங்கினா. செம்மையாக லேக் ஆகுதுல காம்போவில். ஐயோ கேமே ஒரு மாதிரி கட் ஆகுதுல அவளோட பவரில் இல்லை. ஐயோ டெலிபோ. டே போடு போடு போடு. ஸ்மாக்கு மேஜிக்கு டெலிபோர்ட்டேஷன் போட்டுறாத. சரியான அடி. ஐயோ போட்டா. ஜெயிச்சிட்டாலையா, ஒரு ஜெயிச்சிட்டாலையா. ஐயோ இன்னும் ஒரு ரவுண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக ஆடணும் கரெக்டாக ஆடியே தீரணும். யாருக்குடா? டே ஷாக்கா. டே 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 ஏங்க எப்படிங்க ஷாக்லலாம் போட சொல்கிறீங்க? ரொம்ப கஷ்டங்க. ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். தூக்கி போடு. மேஜிக் தான் ஆக்சுவலி நம்மளை காப்பாற்றும். போ. ஐயோ 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 வெப்பனோட காம்போலே மாட்டிக்கிறேனே. போ. மறுபடியும் ஹெல்த் ரீஜெனரேஷன் ஆகுது அவளுக்கு. ஐயோ இது வேறு வந்துருச்சே. இந்த ரவுண்ட் ஜெயிக்கிறது கஷ்டம். ஐயோ எது குத்துறா. டி 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 டி. இப்போ இப்போ போ போ. ஃபென்டாஸ்டிக் டே. ஃபென்டாஸ்டிக்கே கொண்டு விட்டீங்களா. போடு செம்மடி போடு. ஐயோ என்னங்க 2 ரவுண்ட் லீட் கொடுத்துருவன்ட்டா. ஐயோ எப்படிங்க. ஆஹா இப்போ நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. அவளோட வெப்பன் காம்போவில் மாட்டிக்கிறேன். போடு போடு போடு. டே 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 சரியான அடி. காம்போவில் மாட்டிக்கோ. சே பிளாக்கில் போதுச்சு. போடு. டே 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 இப்போ வந்து என்னடா நீங்கள் சும்மா அதையே கொடுக்குறீங்க. போடு. அவளுக்கு ஏறவே கூடாது இந்த என்சாட்டு. டே 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 எகுரி வச்சு நெஞ்சிலையோ ரெடிடா. அப்பாடி மேஜிக்கில் வாங்கினா. டே 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 எப்பா நல்ல வேலை. டெலிபோர்ட் ஆகிருப்பா நினச்சேன். டேயோ ஐயோ 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 அந்த அடியில் வாங்கினா செம்மையாக எழுத்து குறைஞ்சிருக்கும். போடு 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 போட்டு போட்டுரு சரியான அடி. ஆனால் ஹெல்த் பயங்கரமாக குறையுது. போடு மேஜிக்கு. ஐயோ டே டி டி எவ்வளோடா அந்த பவர் வரும். கீழே குனிஞ்சிரு. செம்மடியாண்ணா. டைம் வேறு போயிட்டுருக்கு. நான் அதுக்கு தான் யோசிக்கிறேன். அவ்வளோதான்டா. சரியான அடி. எங்கே ஜெயிக்கலாங்க. மேஜிக்குங்க. என்னங்க பயன்படுத்துகிறா. ஐயோ போடுறா சூப்பர்ரா. அப்பா ஹார்ட் பிரேக். எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. நோ ஹார்ட் பிரேக்கா. எனக்கு ஹார்ட்டே பிரேக் ஆகிடுச்சு. லைக்கு ஹவு தோஸ் இட் ஃபீல்ஸ் இட் டு டிஃபீட் அ உமன். உனக்கு வெக்கமாக இல்லை ஒரு பொண்ணை போய் தாக்குற. நீ தாண்டி வெக்க பண்ணணும். கேவலமான விளாடி நீ. அண்ட் யூ ஆர் தென் ஒன் ஹூ க்ளோஸ் த கேட்ஸ் ஆஃப் ஷேடோ. எனக்கு தெரிஞ்சு நீ கேட்ஸ் ஆஃப் ஷேடோவிலேருந்து வெட்டி வெளியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். கேட்ஸ் ஆஃப் ஷேடோ வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் நோ ஐடியா ஹவு குக்லி தே பவர் வில் டியர் யூ அப்பார்ட். பரவாயில்ல, என்னோடய பவர் ஜெயிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விட சொன்னால். இப்போ வந்து நம்மலாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சென்சாய் சொல்கிறாரு சே ஃபோக்கஸ்ட். நம்ம அடுத்தது ஷோகன் சாப்டருக்கு போகிறோம். ஸோ கேட்ஸ் ஆஃப் ஷேடோ த லாஸ்ட்டு சொல்ல முடியல. ஸோ லாஸ்ட்டு பார்ட் வந்துட்டோம். ஸோ அயன் ரீஜியன். ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் ஒரு பார்ட் இருக்குது, டைட்டன் அப்படின்றவன். ஹவுஸ் சேஞ்சு. ஓகே மேலே சொல்கிறா என்ன இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஒரு மரம் எதுவுமே இல்லை. சென்சாய் சொல்கிறது அந்த மாதிரிலாம். ஆமாம் இது வந்து ஒரு பயங்கரமான இடம், அதனால் யாரும் இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இருக்காது, அதனால தான் வந்து இந்த இடம் ஒரு பயங்கரமான இடம்னால தான் இந்த இடத்துல மரம் செடி கொடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்தது ஷோகன் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ், பை.